If you're leaving, baby, let me down slowly. ஹலோ गाइस, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் ப்ரோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேலுக்கு இந்த சேனலில் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ வந்து போட மாட்டேன். ஸோ நான் இன்னொரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ் எல்லாம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் ப்ரீசெட்டோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் பீட்மார்க் அண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து உங்களோட பீட்மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த பீட்மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அதுக்கு கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் மீடியா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே அந்த வீடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு மேலே ஃபஸ்ட்லேயே ஆட் ஆயிருக்கும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூமை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 3.43 செகண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பீட் மார்க்கெட் வந்துடும். இந்த பீட் மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே செகண்டாக மீடியான்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக நம்ம ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி ரைட் டு லெஃப்ட் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ அந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு சேம் முன்னே நம்ம ஆட் பண்ண மெத்தட் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோட்டோஸும் லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ விட்டுட்டு தேர்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃபோட்டோ அடுத்த செகண்ட் ஃபோட்டோ விட்டுட்டு தேர்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்து மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை செகண்ட் ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணோடனே அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிளண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக லைட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.